காலையில எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள வந்தா, இந்த கழுவுன சாமான்லாம் மறுபடியும் அடுக்கி வச்சா தான் வேலையே புரியும். இதுல இந்த சாமானெல்லாம் வேற எடுக்கும்போது சத்தம் இல்லாம வேற எடுத்து அடுக்கணும். இல்லன்னா குட்டி பையன் உடனே முழிச்சுருவான். இன்னைக்கு லஞ்சும், பிரேக்ஃபாஸ்டும் என்ன பேக் பண்ணணும்னு பாத்துரலாம். எப்பவும் போல காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட்க்கு. டிராவல் பண்ணும்போது குடிச்சிட்டு போவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் போரிங்கான லஞ்ச் தான். பச்சை பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அத வச்சு தேங்காய்லாம் போடாம சுண்டல் பண்ணிட்டு, வெள்ள சாதம் பேக் பண்ணியாச்சு. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் அரைச்சு போட்ட பாவக்காய் ஃப்ரை தான் செஞ்சிருந்தேன். இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு காரக்குழம்பு வச்சிருந்தேன். பேக் பண்ற அவசரத்துல எத்தன பேருக்கு இந்த மாரி கீழ சிந்தோம்னு கமெண்ட் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமா தான் செஞ்சிருந்தேன். இது வந்து மில்லட்ல பண்ண சேமியா. எல்லா வெஜிடபிளும் போட்டு சேமியா பண்ணிட்டு, இது கூடவே தொட்டுக்க தேங்காய் சட்னியும் வச்சாச்சு. பையனுக்கு வேற எதுவும் செய்யல. இதே சேமியா உப்புமாவும், தேங்காய் சட்னியுமே பேக் பண்ணிட்டேன். ஏன்னா சேமியா உப்புமானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலேயே இதே சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு மேல பேக் பண்ணிட்டு போயிட்டான். ஃப்ரூட்ஸ் எதுவுமே இன்னைக்கு குடுக்கல. அதுக்கு பதிலா நேத்து கோதுமை மாவுல செஞ்ச ப்ரௌனி இருந்துச்சு. அதே பேக் பண்ணி குடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.